இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்ற வாக்கியத்திற்கே உயிரூட்டுவது போல் மலைவாசஸ்தலங்கள் அனைத்திலும் முருகப்பெருமான் வீட்டிலிருந்து அருள் பாலித்து வருகிறார். அத்தகைய திருத்தலங்களில் தனிச்சிறப்புடன் விளங்கும் ஒரு தலம்தான் சென்னிமலை. சென்னிமலையின் மகத்துவம் குறித்து சென்னிமலை பிள்ளைத்தமிழ், சென்னியாண்டவர் காதல், சென்னிமலையாக அந்தாதி, சென்னிமலை தலப்புராணம், அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்கள் உள்ளிட்ட பழந்தமிழ் நூல்கள் பெருமையாக கூறுகின்றன. புராணமும் வரலாறும் ஒன்றிணையும் இந்த தலத்தில் நிகழ்ந்த அதிசயங்கள் இன்று வரை பக்தர்களை வியக்க வைக்கின்றன. முன்னொரு காலத்தில் அனந்தன் என்ற நாகத்திற்கும் வாயு தேவனுக்கும் இடையே யார் பலசாலி என்ற போட்டி ஏற்பட்டது. அப்போது மேருமலையை நாகம் இறுக்கி பிடிக்க வாயுதேவன் பலமாக காற்று வீசியதால் அந்த மலை உடைந்து பல பகுதிகளாக சிதறியது. அந்த சிதறிய மலையின் சிகரப்பகுதி பூந்துறை என்ற இடத்தில் விழுந்ததே இன்றைய சென்னிமலை ஆகும். இத்தலம் சிரகிரி, புஷ்பகிரி, மகுடகிரி என்ற பல பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் சென்னிமலையில் தினமும் மேய வந்த ஒரு காராம்பசு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தானாகவே பால் சொரிவதை அதன் உரிமையாளர் கண்டார். சந்தேகமடைந்த அவர் அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது அழகிய முருகப்பெருமானின் திருமேனி வெளிப்பட்டது. அந்த திருமேனியை இன்று சென்னிமலை ஆண்டவராக அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த மூலவர் நவகிரகங்களில் செவ்வாய் அம்சமாக விளங்குகிறார். இங்கு நடைபெறும் அபிஷேகங்களில் ஒரு அதிசயம் உள்ளது. தினந்தோறும் பால், தயிர் கொண்டு அபிஷேகம் செய்தாலும் அந்த தயிர் ஒருபோதும் புளிப்பதில்லை. உலகில் வேறு எந்த கோயிலிலும் இல்லாத இந்த அதிசயத்திற்கு இன்று வரை அறிவியல் விளக்கம் இல்லை. சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு அடிவாரத்திலிருந்து இரட்டை மாட்டு வண்டி தானாகவே மலையேறி கோயிலை அடைந்தது மற்றொரு உயர்ப்பூட்டும் நிகழ்வாகும். இதன் காரணமாகவே தினந்தோறும் பொதிக்காலைகள் மூலம் திருமஞ்சன தீர்த்தம் மலைக்கோயிலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இவ்வழக்கம் உலகில் வேறு எந்த முருகன் தலத்திலும் கிடையாது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானுக்கு அனைத்து இடங்களிலும் ஓங்கி ஒலிக்கும் ஒரு வார்த்தை அரோகரா. அந்த வார்த்தை உருவான ரகசியம் பற்றி பார்ப்போம். முருகனை வணங்கும்போது பக்தர்கள் ஒரே குரலில் முழங்கும் ஒரு சொல் இருக்கிறது என்றால் அதுதான் முருக வழிபாட்டின் ஆழ்ந்த ரகசியம் மறைந்திருக்கிறது. சஷ்டியின் நாயகராக கருதப்படுகின்ற முருகப்பெருமானின் பெருமைகளை மனித வாழ்வின் ஆயுள் போதாது. எத்தனை பிறவி எடுத்தாலும் அவன் புகழை வார்த்தைகளில் அடக்க இயலாது. அதனால்தான் சொல்ல முடியாத பக்தி உணர்வு ஒரே முழக்கமாக வெளிப்படுகிறது, அரோகரா. பொதுவாக முருகனை வணங்கும்போது முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று கூறுவது வழக்கமாக உள்ளது. இந்த அரோகரா என்பது அரஹரோ அரா என்ற சொல்லின் சுருக்கமாக கருதப்படுகிறது. ரோகம் என்றால் நோய், அரோகம் என்றால் நோயற்ற நிலை, அரண் என்றால் காப்பவன், ஹர என்றால் நீக்குபவன். அதாவது முருகா, நோய், துன்பம், துயரம் அனைத்தையும் நீக்கி எங்களை காத்தருள்வாயாக என்ற முழு வேண்டுதலின் சுருக்கமே அரோகரா. சிவபெருமானை வணங்கும்போது ஹரஹர மகாதேவா என்று கூறுவது போலவே முருக வழிபாட்டில் அரோகரா முழக்கம் எழுகிறது. இந்த சொல் வழக்கிற்கு ஒரு ஆன்மீக வரலாறும் உண்டு. சமய குரவர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் ஒரு முறை பல்லக்கில் பயணம் செய்த போது பல்லக்கை சுமந்தவர்கள் களைப்பு தெரியாமல் இருக்க ஏலேலோ ஏலேலோ என்று பாடிக்கொண்டு சென்றனர். இதை கேட்ட ஞானசம்பந்தர் இதன் பொருள் என்ன என்று கேட்டபோது யாருக்கும் விளக்கம் தெரியவில்லை. அப்போது அவர் பொருள் இல்லாத சொற்களை விட அரஹர ஹர என்று சொல்லுங்கள் என்று வலியுறுத்தினார். அந்த நாளில் அரஹரோ அரா என்ற முழக்கம் வழக்கில் வந்தது. காலப்போக்கில் அரோகரா என மருவியது. இந்த சொல் தொடர்ந்து கூறப்படும்போது பாவங்கள் நீங்கும் என்பதே சாஸ்திர விளக்கம். அதனால்தான் தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், கந்த சஷ்டி, பெரிய கிருத்திகை போன்ற திருவிழாக்களில் காவடி எடுக்கும் பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று முழங்குகிறார்கள். ஆனால் இந்த அரோகரா என்ற முழக்கத்திற்கே வடிவமான ஒரு வழிபாடு சிலை இல்லாமல் முருகன் அருள் பாலிக்கும் திருத்தலங்களில் இருப்பது பலருக்கும் தெரியாது. முருகன் சிலை இல்லாமலே வழிபாடு நடக்கும் இந்த அதிசய ஸ்தலங்கள் எவை? எங்கே அந்த வடிவில் குமரன் அருள் பாலிக்கிறார் என்பதை பார்ப்போம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்ற சொல்லுக்கு நேரடி சாட்சி தரும் வகையில் உலகம் முழுவதும் முருகன் கோயில்கள் அமைந்துள்ளன.
ஆனால் சில கோயில்களில் சிலையே இல்லாமல் முருகன் அருள் பாலிக்கும் அதிசய தலங்களாக விளங்குகின்றன. அவிநாசி அருகே உள்ள திருமுருகன் பூண்டி கோயிலில் கருவறையில் இருக்கும் முருகனுக்கு வேலும் இல்லை மயிலும் இல்லை. கும்பகோணம் அருகே அழகாபுத்தூர் தலத்தில் முருகன் தன் மாமன் திருமால் போல சங்கு சக்கரமேந்தி காட்சி தருகிறார். மயிலாடுதுறை அருகே நெய்குப்பை ஊரில் அன்னை கையில் குழந்தையாக அமர்ந்தபடி பாலமுருகன் அருள் பாலிக்கிறார். கர்நாடக மாநிலம் நஞ்சன்கூடு நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலில் முருகர் தலைக்கு மேல் 5 தலை நாகம் குடை பிடித்தபடி உள்ளது. தமிழகத்தில் ஜோலார்பேட்டை அருகே ஏலகிரி ஜலகாம்பாள்பாறை முருகன் கோயிலில் சிலை இல்லை, 7 அடி உயர வேல் மட்டுமே மூலவர். அதேபோல் விழுப்புரம் அருகே ஒட்டனந்தல், கோவில்பட்டி, சிறுகுன்று ஆகிய 2 தலங்களிலும் வேலே முருகன். கர்நாடகாவில் உள்ள காட்டி சுப்பிரமணியா தலத்தில் முருகன் பாம்பு வடிவில் காட்சியளிக்கிறார். இலங்கையின் கதிர்காமம் முருகன் கோயிலில் கருவறை முழுவதும் திரைச்சீலை மூடியே இருக்கும். யாரும் திரையை விளக்க முடியாது. திரையில் வரையப்பட்ட வள்ளி தெய்வானை சமேத கந்தன் ஓவியமே தெய்வமாக வழிபடுகிறது. இத்தனை பெரிய அதிசயங்களை காட்டிலும் ஒரு பெரிய அற்புதம் உள்ளது. ஒரு தாய் தன் குழந்தையை செல்லமாக அழைப்பது போன்று முருகப்பெருமான் தன் பக்தரை அழைத்தார் என்றால் நம்ப முடிகிறதா? இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.